ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் எங்க மேரேஜ் நடந்தது. ஒரு 2 வருஷம் 2 பேரும் பேசாமலே இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா தீபன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். இந்த வீட்ல நிறைய முக்கியமான இடத்துல ரொம்ப அழகான பொருட்கள் இருக்குதுன்னா அந்த டெடிகேட் வந்து எல்லாமே ஹஸ்பண்ட்க்கு தான். ஓகே, அப்ப இந்த அழகான பொருளுக்கு அவர் தான் காரணமா? அவர் தான் தேடி கண்டுபிடிச்சாரா? ஆப்வியஸ்லி. ஓ, நீங்க அப்ப கண்டுபிடிக்கல, அவர் கண்டுபிடிச்சாரா? ஆக்சுவலி நாங்க ரிலேஷன் தான். ஆனா வீட்ல வந்துட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கல. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் எங்க மேரேஜ் நடந்தது. ஆனா நான் வந்து இல்ல தீபன் வேண்டாம், என்னை விட்டுடு, நான் போயிடுறேன், பெரிய நமஸ்காரம் போட்டேன். ஆனா 10 years லவ். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 7 years, என்னோட வயசு 7 வயசுல இருந்தே எனக்கு அவரை தெரியும். சின்ன வயசுல இருந்தே பார்த்த ஒரு இதுதான். ஆனா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தீபன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். ஆனா ஃபேமிலியோட சுச்சுவேஷன்னால நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபனை விட்டுட்டேன். கொஞ்ச நாள் பேசாம ஒரு 2 வருஷம் 2 பேரும் பேசாமலே இருந்தோம். அதுக்கப்புறம் இல்ல தீபன் எப்படி எனக்கு கண்டுபிடிச்சி வந்து பேசி ஃபைனலி கல்யாணத்துல வந்து நின்றுட்டோம்.